எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு மேடம். அதுக்கு பிறகு எனக்கு வந்து கை ரொம்ப சுறுசுறுன்னு இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, கையெல்லாம் மரத்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் இந்த தகவலை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். ஸோ எலக்ட்ரிக் ஷாக் நம்ம எதிர்பாராத நேரத்துல நம்ம கை பற்றும் ஷாக் அடிச்சுன்னா நம்ம டக்குன்னு எடுத்துருவோம் கையை. ஆனா அதுக்கு பிறகு வர பேட் எஃபெக்ட், நம்ம அந்த ஷாக் வந்து நம்ம உடம்புக்குள்ளார அந்த கரண்ட் வேவ்ஸ் பாஸ் ஆகி அது மூலமா நம்ம பிளட்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த பிளட் எல்லாம் வந்து நமக்கு கிளாட் ஆகும், ட்ரை ஆகும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு பிறகு கை மரத்து போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகும் இல்லையா. ஸோ பேட் எஃபெக்ட் ஆஃப்டர் எலக்ட்ரிக் ஷாக்குக்கு ஹோமியோபதியில் வந்து பாஸ்பரஸ் 30 அண்ட் குளோனைன் 30 இந்த 2 மருந்தும் கொடுப்போம். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் எடுத்துச்சுன்னா இந்த மருந்தை வாங்கி ஹோமியோபதி மருந்து கடையில் வந்து வாங்கி 3 மாத்திரைகள் 3 வேளை எடுத்துக்கோங்க.